எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விண்டேஜ் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஹூஜாவோட TP50. ஸோ இது வந்து ஒரு கேசட் பிளேயர். ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதில் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ ஆம்ப் எதாவது கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த லெவல்ஸை நம்ம மினிமம் மேக்ஸிமம் வச்சு என்ன லெவல் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ கேட்டுக்கலாம். ஸோ தட் மிடில் வச்சா நம்மளுக்கு ஆடியோ இன்னும் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் வேறு கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் நாய்ஸ் ஃபில்டர் மோடு, இதர் மோனோ ஸ்டீரியோ கொடுக்கலாம். ஸோ பவர் ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ரெட் லைட் வந்து டிஃபால்ட்டு க்ளோ ஆகிட்டு இருக்கும், விச் மீன்ஸ் ப்ராடக்ட் இஸ் ஆன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டெக்கு கேசட் பார்த்தீங்கன்னா இது வந்து பேனல் ஒரு கிளாஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்வேஸ் நம்ம கழட்டி வைக்கிறது சேஃப், ஸோ தட் ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வந்து ஹெட் ஏதாவது உள்ளே க்ளீன் பண்ணணும் இல்லை உள்ளே ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஓப்பனில் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் நம்ம அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது இதோட ஹெட் அசம்பிளி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதில் ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து சென்டரில் நடுவில் இருக்கிறது தான் வந்து மெயின் ஹெட்டு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு டம்மி ஹெட்டு கொடுத்துருப்பாங்க. கேசட் பிளேயர்னா பட் ரெக்கார்டராக இருந்ததுன்னா அதை வந்து ரெக்கார்ட் ஹெட்டு கொடுத்துருப்பாங்க, அது வந்து எரேஸ் ஹெட்டுன்னுவாங்க. அதுக்கப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் ரோலர் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து பிஞ்ச் ரோலர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து கேப்ஸ்டோன் வீல். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா தான் உங்களுக்கு வந்து லீனியராக அந்த கேசட் வந்து ப்ளே ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஐட்டம். அதே மாதிரி ஹெட்டுக்கும் டம்மி ஹெட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த ஒயிட் கலர் கிளிப் மாதிரி இருக்கிறது தான் வந்து கேசட் எண்ட் ஆகும்போது அதோட அந்த ஸ்ட்ரெச்சை வச்சு அது லாக் ரிலீஸ் பண்ணி கேசட்டை வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அதுக்காக மெயினாக அந்த யூனிட் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஹெட் அசம்பிளி உள்ளது. ஸோ இந்த ஹெட்டை வந்து ஆல்வேஸ் நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ தட் ஹெட்டும் சரி கேப்ஸ்டோன் வீலும் சரி ரெண்டுமே க்ளீனாக வச்சுருந்தா நம்மளுக்கு ஆடியோ வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ளே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேப்ஸ்டோனோட அந்த பிஞ்ச் ரோல் போய் ஜாயின் ஆகி அதில் தான் வந்துட்டு அந்த ஃபில்ம் வந்து லீனியராக உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஹெட்லேருந்து வர சிக்னல் வந்து உங்களுக்கு அனலாக் சிக்னல், அதான் டேப்பில் உள்ள கேசட்டில் உள்ள மேக்னெட்டிக் சிக்னலை இது வந்து அனலாக் எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து உள்ள போர்டுக்கு கொண்டு போகும். அதுக்கான தான் இந்த மெயின் ஹெட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம எப்படி இது மெயின் மெக்கானிசம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ளே ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் மோட்ரு வந்து ரன் ஆகுது. இதோட அந்த ஃப்ளாட் பெல்ட் தான் வந்து உங்களை உள்ளே வந்து அந்த கேப்ஸ்டோன் வீலையும் அதுக்கப்புறம் அந்த நாபோட வீலையும் வந்து ட்ரைவ் பண்ணுறது. ஸோ இது வந்து அப்படியே யூனிஃபார்ம் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து அப்படியே கேசட் வந்து ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் இது மெயின் இது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து உங்களுக்கு பேக்ல இருந்து இந்த பிளாக் கேபிள் வழியாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்சுக்கு போகும், மெயின் ஸ்விட்சுக்கு போகும். ஸோ இந்த ஸ்விட்சில் தான் நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறது பொறுத்து அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து அந்த கனெக்ஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி 12 வோல்ட் எடுத்து அதை வந்து போர்டுக்கு அனுப்பிச்சு வைக்கும். இப்போ நடுவில் அந்த ஸ்டார் மாதிரி தெரியறது எர்த்து. ஸோ இது வந்து 2 பின் சிஸ்டம்னால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இப்போ இதுதான் வந்து ஹெட்லேருந்து வர அனலாக் இன்புட்டு. ஸோ அந்த அனலாக் இன்புட்டை எடுத்து உங்களுக்கு வந்து உள்ள சிக்னல் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஆர்சிஏ அவுட் வழியாக உங்களுக்கு வெளியே கொண்டு வரும். ஸோ இது ஒரு சிம்பிள் போர்டு தான். ஸோ இந்த கேபிள் வழியாக உங்களுக்கு வந்து ஆக்ஸ் அவுட்புட்டுக்கு போகும். அதே மாதிரி உங்களுக்கு இதுதான் ஆக்ஸ் அவுட்புட்டு. ஸோ அதே மாதிரி பக்கத்தில் வந்து உங்களுக்கு மைக்ரோஃபோன் அவுட்புட் இருக்குது. ஹெட்ஃபோன் எதாவது கனெக்ட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து 12 வோல்ட் ஆர் 24 வோல்ட் டிசி இன்புட்டு. கார் பேட்டரி எதாவது இருந்தால் நம்ம வந்து அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பேக் சைட் வியூ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி இங்கே 12 வோல்ட் பேட்டரி நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஆர்சிஏ அவுட் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்து ஆம்ப்ளிஃபையருக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெட்ஃபோன் அவுட்டும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஒரு எர்த்துக்கான ஒரு பின்னும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் இந்த ப்ராடக்ட்டு ஃபங்க்ஷனாலிட்டி. சிம்பிள் லாஜிக் தான், பட் ஆனால் நல்ல எஃபிஷியண்டான யூனிட் இது. ஸோ அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலரான யூனிட்டும் கூட இது. ஒரு சிம்பிள் மெக்கானிசத்தில் ப்ளஸ் சிம்பிள் போர்டில் எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு ஆடியோ சாம்பிள் பார்க்கலாம். ஸோ யூடியூப் கைட்லைன் படி நம்ம வந்து காப்பிரைட் சாங்ஸ் போடக்கூடாது. பட்
ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு நான் ப்ளே பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் மியூட் பண்ணிடுறேன். ஸோ வாங்க நம்ம ஒரு கேசட், ஜீன்ஸ் மூவி கேசட் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் ஆடியோ வந்து மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா வேறு ஏதாவது காப்பிரைட் இஷ்யூஸ் ஆர் கைட்லைன் வயலேட் பண்ணுறோன்னு எதுவும் இஷ்யூ வந்துடக்கூடாது. பட் மெயினாக சொல்ல வேண்டியது இதுதான், ஆடியோ சூப்பராக ப்ளே ஆகுது. ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் ஆடியோட லெவல்ஸ் பார்க்கலாம். அந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஏதாவது கச்சேரி, திருவிழா எதுனாலும் இந்த மாதிரி ஒரு செட்டை நீங்கள் பார்க்கலாம். கேசட் போட்டுட்டு ஆம்ப்ளிஃபயரில் கனெக்ட் பண்ணி ஒரு செம ஃபன்னாக இருக்கும். அந்த காலத்தில் இது ஒரு வெரி பாப்புலர் யூனிட்டும் கூட. இது இது பார்க்கறதுக்குன்னே ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டமே இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் அதில் ஒன் ஆஃப் த பர்சனாக இருப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விண்டேஜ் வீடியோவில் நம்ம திரும்ப பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை.